பொருத்தப்பட்டிருக்கிறது. அது கண்ணுக்கு மட்டும் தெரியாது. ஆனால் அதில் கேட்டு அது பேசுகிறதெல்லாம் நீங்கள் பேசுவீங்க, அது பேசுவீங்க. ஆனால் இங்கே அவர் கேட்டது, நான் உனக்கு எல்லாம் தரேன். என்ன தரேன்? சமாதானம் தரேன், விடுதலை தரேன், வழியை தரேன், சத்தியத்தை தரேன், ஜீவனை தரேன். ஆனால் உன் இருதயத்தில் எனக்கு ஒரு இடம் தருவாயான்னு கடவுளே அவர் உண்டாக்கின பிள்ளை இடத்துல கேட்கிறாருன்னா நம்ம தேவன் எவ்வளவோ உயர்ந்தவர், எவ்வளவோ அதிசயமானவர். அல்லேலூயா. அதற்கு அவள் அளித்த பதில் என்ன? கண்ணீரை விட்டாள். அவ்வளோதான், வேற எதுவுமே கேட்கலவா. எல்லாரும் சொல்ல நான் தருவேன், என்னை எடுத்துக்கிடும், என்னை ஊழியத்தை பயன்படுத்திக்கிறோம், சொல்லவே இல்லை. சில 1/4 மணி நேரத்திற்கு மேலே அவள் கதறி கதறி அழுதாள். அந்த வார்த்தையில் எவ்வளவு அன்பு வெளிப்படுகிறது. கதறி அழுகிறாள், கதறி 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 அழுகிறாள், குமுறி குமுறி அழுகிறாள், ஏங்கி ஏங்கி அழுகிறாள். அடுத்த பதில் ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு 12 மணிக்கு என்னை நீ காண்பாய். ப்ராப்பசி. அவ்வளோதான் அவளுக்கு அடுத்த கட்டம். அப்படி அழுகையில் என்ன தெரிஞ்சுது? எனக்கு இடம் தந்துட்டா. இயேசுவுக்கு இடம் கொடுத்தால் அங்கே என்ன உண்டாகும்? விடுதலை உண்டாகும். இருதயத்தில் பஞ்சர் இருக்கா, ஆட்டோமேட்டிக்கலாக சரியாயிரும். வாழ்வில் அடைப்பு இருக்கா, ஆட்டோமேட்டிக்கலாக கிளியர் ஆயிரும். ஆனால் நீங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டால் நிறைய சந்தேகப்பட வேண்டியிருக்கு. இல்லை வாயினாலும் சொல்லுவாங்க ஆண்டவர் இங்கே இருக்கிறாருன்னு. பின்ன ஏன் பாவம் செய்கிறீங்க? இங்கே வச்சுக்கிட்டு ஏன் பாவம் செய்கிறீங்க? இங்கே வச்சுக்கிட்டு ஏன் பொய் சொல்கிறீங்க? இங்கே வச்சுக்கிட்டு ஏன் கீழ்ப்படியாமல் இருக்கீங்க? இங்கே வச்சுக்கிட்டு ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி விடாமல் இருக்கிறீர்கள்? ஆனால் அந்த புள்ள கதறி அழுதாள். அவ்வளோதான், அவருக்கு தெரிஞ்சு போச்சு. தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்து விட்டாள். அதற்கு பதிலாக இன்று ராத்திரி 12 மணிக்கு நீ என்னை காண்பாய். அவ்வளோதான். பி ஹாப்பி. பிலிப்பு 4:4 என்ன சொல்லுகிறது? பிலிப்பு 4:4 என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இரு. கீழ்ப்படியும் போது தான் தேவன் அருமையாக பேச ஆரம்பிப்பார். 12 மணி வந்து விட்டது. 12 மணி, நான் 11லேருந்து 12 மணி வரைக்கும் காத்திருக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் அங்கே தான் நிற்கிறேன்னு சொல்கிறார், இங்கே இல்லை. நீ என்னை காண்பாய். அவ்வளோதான், அவருடைய ஒரே வார்த்தை, இன்று 12 மணிக்கு என்னை காண்பாய். இதுதான் இந்த ஊழியத்தினுடைய ஸ்பெஷல் ப்ராப்பசி. இதே மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார். நானும் பார்க்குறேன், என்ன நடக்க போகுதோ தெரியலையே. அன்றைக்கி ஊழியத்தினுடைய இந்த அனுபவம் கிடையாது, கொஞ்சம் கம்மி தான். 12 மணி நான் இங்கே ஜெபத்தில் நிற்கிறேன், ஃபோன் ஆனில் தான் இருக்குது. அந்த பிள்ளைக்கு ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன். அங்கே என்ன நடக்கிறது எனக்கு கேட்கணும் என்பதற்காக. யாருக்குன்னு சொன்னேன், இந்த ப்ரேயர் 12 மணி, நான் ப்ரேயர்லாம் முடிக்கிறது 12 மணி. நான் யாருக்கு பொருத்தனை வாங்கினாலும் உங்களுக்கு நேரில் ஜெபம் பண்ண மாட்டேன். பொருத்தனை கொடுத்தியா போயிட்டே இருன்னு சொல்லுவேன். மீதிக்காரன் நானும் அவரும் பார்த்துக்கிடுவோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு 12 மணிக்கு வரைக்கும் ஃபோனை வெளியே கொடுத்துடாதேன்னு சொல்லி வச்சுருந்தேன். கரெக்டாக 12 மணிக்கு அந்த மகளிடந்து அழுகையோட ஒரு ஆனந்த சப்தம். அழுகையும் ஆனந்தம் சந்தை எப்படி இருக்கும்? அப்படியே கரவோசை. இங்கெல்லாம் கராடிக்க சொன்னால் அடிக்க மாட்டீங்க நீங்கள். அவள் அடிக்கிறா, அவள் அடிக்கிறா. கரவசை அடித்து அவள் தேவனை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டாள். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் அவளுக்கு முன்பாக பிரத்யட்சமாக ஒரு வெளிச்சத்தின் மத்தியில் நிற்கிறார். இருகரம் விரித்து மகளே என்றார். அவ்வளோதான். மீதி காரியம் அவ ஓட்டுற வண்டியை, அவ தேவனை ஆராதிக்கிறார். ஆராதிச்சுட்டு, பிரதர் நான் இயேசுவை கண்டேன், உங்கள் தேவனை கண்டேன், இதோ எனக்கு முன்பாக நிற்கிறார். அப்போ இங்கே எனக்கு ஆனந்த தைலம், இங்கே எனக்கு பெருமகிழ்ச்சி, இங்கே எனக்கு சந்தோஷம். இது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நடந்தது. தேவன் 20 நிமிஷம் அங்கே நின்னார். 21ஆம் நிமிஷம் மறுபடியும் பேசுகிறான். நான் பொழைச்சிட்டேன், பொழைச்சிடுவேன்னு சொல்லலை, பொழைச்சிட்டேன். இந்த உலகத்தை, வானம் பூமியை உண்டாக்கின தேவன், மரம் செடி கொடி
எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். இந்த உலகத்தில் இயங்குகிற எல்லாவற்றையும் இயக்குகிற தேவன் இன்றைக்கு இந்த பாவிக்கு முன்பாக வந்து நின்றார். அவர் சொன்னார், வந்து நின்றுட்டார். என் கண்களால் பார்க்குறேன், சொப்பனம் இல்லை. எல்லோரும் சொப்பனத்தில் பார்ப்பீங்க, இது தரிசனமும் இல்லை, நிஜத்திலே பார்த்துட்டேன். என்ன அழகு, கையை தட்டலாம். ஆனால் அவர் போகும்போது என்ன சொல்லியிருக்கிறார்? இழந்ததை திரும்ப தருவேன். அவ்வளோதான், ஒரே வரி, அதில் 1000 அடையாளங்கள் இருக்கிறது. நீ இழந்ததை திரும்ப தருவேன். ஒருவேளை அவள் கர்ப்பை இழந்தால் நான் அதை உனக்கு திரும்ப பரிசுத்தம் பண்ணி தர்றேன். நம்பர் 1. தன் சரீரத்தை இழந்தால் நான் உனக்கு திரும்ப தருகிறேன். அதான் சத்தியம். புரியுதா? அடுத்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உன்னை விட்டு போனார்கள், நான் இந்த உலகத்தையே உனக்கு தருகிறேன் என்ற அர்த்தம். அதற்கு பிறகு சார்ஜ் இல்லாமலேயோ என்னவோ போனு துண்டிக்கப்பட்டது. அன்னைக்கு பகலை என்னன்னு தெரியல, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. மறுபடியும் இரவு 9 மணிக்கு டெலிஃபோன் சப்தம் கேட்கிறது. அதில் அவள் என்ன சொன்னால் தெரியுமா? ஒரே பகல் ராத்திரியில் அந்த ஸ்மெல் கம்ப்ளீட்டாக மாறி வெள்ளையும் பழுப்பும் மாவு மாறி நாத்தம் எடுத்து போன அந்த யூரின் தெளிந்த தண்ணீரை போல போக ஆரம்பித்தது என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் மகத்துவர் மட்டுமல்ல, மருத்துவர் கூட. கைத்தட்டுங்க. இந்த சரீரத்தில் எனக்கு ஒரு அதிசயமான பலன் இறங்கி இருக்கிறது. பலன் இறங்கி இருக்க, பலவீனமான சரீரம் இப்பொழுது ஒரு பலனை காண்கிறது. ஆண்டவர் சொல்லுவார், நான் உன் பலவீனத்தை பிடுங்கி எறிந்து என் பலனையே உனக்கு தருகிறேன் என்கிறார். பலவீனத்தின் ஆவியை பிடுங்கி எறிந்து பலம் என்ற பரிசுத்த ஆவியை உனக்கு தருகிறேன் என்கிறார். அதன்படி எனக்கு பலன் வந்துவிட்டது. அதுக்கப்புறம் 3 நாள் சரீரத்தினுடைய கலர்கள், அந்த தழும்புனுடைய அடையாளங்கள், கொப்பளங்கள் மறைந்து விட்டது. 7 நாள் முழு பரிசுத்தம் அந்த பிள்ளைக்கு உண்டாயிற்று. உலகமே நம்பாத ஒரு அற்புதங்க நடந்தது. அவருக்கு 70 நாள் 800 நாளெல்லாம் தேவை கிடையாது. அவர் கிரியை செய்ய நினச்சா 7 நாள், ஒன்லி 7 days. அவள் இழந்த சரீரம் திரும்ப பெற்றாள், காயமெல்லாம் பெற்றாள். அப்புறமா வேலைக்காரியை வர வச்சுட்டா, மறுபடியும் எஜமான் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. குளிக்கிறதுக்கு எல்லாம் வசதிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி, துணிமணி எல்லாம் கடையில் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வர சொல்லி அதை உடுத்துட்டு கதவை திறந்து விட்டு வெளியே வந்தாள். உற்சம கையை தட்டுங்க. இங்கே ஏதோ நடக்குது என்பது பெற்றோர்களுக்கு தெரியும். அவங்க இரவு தான் வருவாங்க. ஏனென்றால் அந்த பெற்றோர்கள் ராத்திரி வேளையில் 2 பேரும் ஷேர் பண்ணி சாராயம் அடிப்பாங்க. சாராயம் இல்லை, பெரிய வெயிட்டாவில் மதுபானங்க, சரக்குன்னா சாராயமா? இல்லை, வசந்தாளுக்கு தெரிஞ்ச கதை நமக்கு தெரியலையே. இப்போ சரக்குன்னா சாராயமானு கேட்குறேன். உங்கள் வீட்டுக்காரர் அடிப்பாரோ? வசந்தா அடிப்பாங்களோ? வசந்தா குடிக்கிற பழக்கம் உண்டோ? பின்ன எப்படி சரக்குன்னு தெரியும்? அதெல்லாம் நான் மாம்பழங்களோட காரியம். உன் மகன் குடிப்பான். சரக்கையாக குடிப்பான்? என்ன சரக்கு என்ன குடிப்பான்? அப்போ அவர்கள் அந்த ராத்திரி வேளையில் போதையில் வந்து தங்குவாங்க, விடிய காலம் ஆஃபீஸ் போயிடுவாங்க. இப்படி ஒரு நாய்க்குட்டி கிடக்கிற மாதிரி அவளுக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாய் லாசரை உயிர்ப்பித்த தேவன் அப்படியே அந்த பிள்ளையை உயிர்ப்பித்து அப்படியே வெள்ளையும் சொல்லையுமா அவள் ஒரு சேலையை கட்டிட்டு இறங்குனா பாருங்க, தாய் தகப்பன் அப்படி அண்ணாந்து பார்க்கிறார்கள். மாடிப்படியாக ஏறி இறங்கி வரும்போது இப்பொழுது நெருங்கி வருகிறார்கள். அப்பொழுது அவள் சொல்கிறாள், ஹூ ஆர் யூ? யாரு? கையை எப்படி லெஃப்ட் கையை வச்சு இப்படி காட்டிட்டு வீட்டை விட்டே வெளியேறினாள். உன் ஆஸ்தி, உன் பணம்,
உன் புகழ் எல்லாம் உன்னோடு இருக்கட்டும். நாய் மாதிரி கட்டி வச்சா எல்லாம் இனி உனக்கு நான் மகளும் அல்ல, நீ எனக்கு தகப்பனும் அல்ல, எனக்கு ஜீசஸ் தான் தகப்பன் என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியேறினார் வாலிப பிள்ளை. அல்லேலூயா. யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டான். யார் உன்னை கைவிட்டாலும் தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார் சீராட்டுவார், தாலாட்டுவார் சீராட்டுவார். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு, யார் உன்னை கைவிட்டாலும் ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் உன்னை கைவிட்டாலும். அல்லேலூயா. இதை நம்புங்க. யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவரை நம்புகிற அந்த நம்பிக்கையில் தான் உங்கள் வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. இந்த டூப்ளிகேட் நம்பிக்கையெல்லாம் அவர் ஏற்றுக்கிட மாட்டார். சிலருக்கெல்லாம் டூப்ளிகேட் நம்பிக்கை இருக்கும். என்ன நம்பிக்கை? டூப்ளிகேட் நம்பிக்கை என்ன? எப்படி சார்? நம்புகிற மாதிரி இருப்பாங்க. ஆக்ஷன், இங்கிலீஷ் பேச தெரியும்ல. ஆக்ஷன், ஆக்ஷன்னா என்ன? நடிப்பு தானா? வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் நடிக்கலையா? இல்லையா? அதாவது உண்மையான ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேலே வச்சா அந்த உலகத்தை குறிச்சுள்ள பயம் நமக்கு தேவை கிடையாது. இந்த உலகத்தில் நமக்கு துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது, கலக்கம் இருக்குது, கண்ணீர் இருக்குது, கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது, நெஞ்சு வலி இருக்குது, முதுவலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, கால் வலி இருக்குது, யூரின் பிரச்சனை இருக்குது, மூல வியாதி இருக்குது, எல்லாம் இருக்குது. இதெல்லாம் கவலைப்பட்ட வாழ முடியுமா? அது ஒரு பக்கமாக இருந்துட்டு போட்டு நமக்கு ஆண்டவரை தேடிகிட்டே இருப்போம். அவருக்கு நேரம் வரும்போது அவர் சுத்தமாகிட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் உண்மை. பயப்படக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை குறித்து பயப்படக்கூடாது. பயப்பட்டால் சாத்தான் உள்ள வந்துடுவான். புரியுதா? நம்முடைய பயம் எல்லாம் உலகத்தை உண்டாக்கினவரை கண்டு தான் இருக்கணும். எத்தனை பேர் உலகத்தை உண்டாக்கினவரை கண்டு பயப்படுறீங்க? ஒரு வசனத்துக்கே கீழ்ப்படிய மாட்டீங்க இல்லையா? ஒரு வசனத்துக்கே கீழ்ப்படிய மாட்டாங்க. இந்த கருங்கல்லிருந்து ஒரு சகோதரி ஒரு 3 நாள் முன்னாடி பேசுனாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க போல் இருக்குது. பையனுக்கு கொஞ்சம் மெண்டல் தான். அவங்க ஒரு பொருத்தனை காணிக்கை நிறைவேற்றிருக்காங்க. அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் 40,000 ரூபா காணிக்கை வச்சுருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் காணிக்கை செலுத்தினதுமே பையன் நல்லா மாற்றம் உண்டு, வேலைக்கு போகிறான், அது போகிறான், இது போகிறான்னாக்க சொன்னாங்க.
சில வேளை இல்லை எமோஷன் ஆகிறான்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ராத்திரியும் கூப்பிட்டு ஜோம் பண்ணி என்னை இருக்க விட மாட்டா, தூங்க விட மாட்டாங்க. தும்முனாலே போதும் எனக்கு தான் ஃபோன் வரும். அப்புறம் 4 வருஷமாக ஆளை காணோம். 4 வருஷம் ஆளை நேற்றுக்கு முந்தா நாளைக்கு தான் அவங்க பேசுகிறாங்க. 4 வருஷம் முன்னாடி உங்கள் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், 40,000 ரூபா பொருத்தனை வாங்கினீங்க. அப்போ புக்குக்கு விலை என்ன? ஒரு 1000 புக்காக இருக்கலாம், என்னவோ தெரியல. இல்லைனா அவங்க குறைவாக கொடுத்துருக்கலாம். குறைவாக கொடுத்தா விடுதலை கிடைக்காது, அதையும் சொல்லிட்டேன். யாக்கோபு 2:10, நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் பின்பற்றினாலும் ஒன்றிலே குறைபட்டு இருந்தால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக தீர்க்கப்படுவாய். நீ 90 லட்சம் கொடுத்துருந்தாலும் சரி, 1000 ரூபா தர யோசிச்சிங்கன்னா அவ்வளோதான், 90 வேஸ்ட்டாக போயிடும். அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க சொன்னது எனக்கு இருதயத்தை காயப்படுத்தியது. நம்பிக்கையை இழந்து விட்டாள், 4 வருஷமாக காணலை. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பைபிளில் எங்கே இருக்குது பொருத்தனை வாங்கிறதுக்கு? கடவுள் அற்புதம் செய்தால் நாங்கள் உங்களுக்கு தரணும், அவ்வளோதானே. நீங்கள் ஏன் கேட்குறீங்க? டிவி ஆன் பண்ணால் அதுதான் பார்க்க முடியுது, அதான் கேட்க முடியுது. அதுதானே உண்மை. நான் சொல்லுவது தான் உண்மை. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஊழியக்காரன் சொல்லுவது பொய். வேணா இப்போ கேள்வியை கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். பைபிளில் எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இதே மாதிரி ஆம்பளத்தனமான ஏதாவது ஊழியக்காரன் இருந்தால் சொல்லுங்க, நான் விட்டு விலகி கொள்ளுகிறேன். பைபிளில் எங்கே இருக்குன்னு கேட்குறா. பைபிள் படிக்கல. அப்போ நாங்கள்லாம் அற்புதம் செய்தால் தான் நீங்கள் கொடுப்பீங்கன்னா கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை அல்ல அது. உன் அதிசயத்தை காணும்படியான தோமாவுடைய விசுவாசம். அவன் விரலை போட்டாதான் நீர் இயேசு என்று நம்புவேன், அப்படித்தானே சொன்னான். உம்முடைய விலாயிலம்பலை என கையை சொருவேன், அப்போதான் அவன் நம்புவேன். அப்படிப்பட்டவளை இந்த ஊழியத்துக்கெல்லாம் வராதிங்க தயவு செய்து, நானே அடித்து தோரத்திடுவேன். விசுவாசத்தோட வாழுங்க, விசுவாசத்தோட இருங்க. ஒரு அதிசயத்தை